இதோட எல்லாம் முடியட்டும். இந்து இந்து வேண்டாம். இந்து இந்து இது வருமா, இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான். நாளைக்கு இதை விட பெருசா ஒண்ணு பண்ண போறேன். இந்த கிருபாவை எதிர்த்தா என்ன ஆகும்னு நாளைக்கு உனக்கு புரியும். அடிக்கடி ஏதோ சட்டம் பேசுவியே, இதுக்கப்புறம் அந்த சட்டத்தால கூட உன்னை என் வீட்டுக்குள்ள கொண்டு வரவே முடியாது. டேய் வாடா போலாம். சார் இன்னும் எவ்வளோ நேரம் சார் ஆகும்? அர்ஜென்ட்டாக போகணும்னு சொன்னேன்ல சார். உனதான் நில்லுன்னு சொன்னல, நான் இங்க செக் பண்ணிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் பேசாம நில்லு. நிறுத்து. ஹெல்மெட் எங்க? சார் வீடு இங்க தான் சார் இருக்கு. இந்த பாருங்க, அங்க இருக்கிற கடைக்கு போறேன். என்னையா சார் பிடிக்கிறீங்க? அண்ணா சொல்லுங்கண்ணே. எங்களுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அந்த கர்ணாவை ஒன்றும் தெரியாத மாதிரி எங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுறேன். சரிண்ணே, நான் விட்டுறேண்ணே. தேங்க்யூ. இன்னும் எவ்வளோ நேரம் சார் ஆகும்? யோ கர்ணாவை ஐயா நிப்பாட்டி வச்சிருக்கீங்க? ஐயா ட்ரங்க் அண்ட் டிரைவிங்கய்யா, ஹெல்மெட் வேற போடலையா? யோ அவர் யாருன்னு தெரியுமா? கிருபாவோட தம்பியா? அவரை போய் பிடிச்சு வச்சிருக்க? யோ முதல்ல அனுப்பி விடியா. இல்லங்கய்யா, புடிச்சிருக்காருங்கய்யா. அதெல்லாம் எனக்கு தெரியும், முதல்ல அனுப்பி விடியா. அனுப்பி விடியா. யாரு என்னன்னு தெரியாம நிப்பாட்டி இருக்க? யோ சாவியை கொடு. சாவியை கொடுப்பா. கர்ணா தெரியாம நிப்பாட்டிட்டாங்க, ஏதோ தப்பு நடந்துருச்சு. இந்த பணத்தை அண்ணன் கிட்ட கொடுக்கறதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டு வந்தேன். இது வரைக்கும் நான் கூட இருந்து அனுபவிச்சதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் நீ எதுவும் பண்ண வேண்டாம். உன்னோட இந்த நடிப்பெல்லாம் நம்புறதுக்கு இனியும் நான் தயாரா இல்ல. ஏய், நீ உன் அண்ணனுக்கு கூட சேர்ந்துட்டு தான் இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. ஏய், அங்க என்ன நடந்துச்சுன்னா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. இப்ப இங்க இருந்து போறியா இல்லையா? இத பாரு,
உன்னை நான் பாக்குறது இதுதான் கடைசியா இருக்கணும். இதுக்கப்புறம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் என் முன்னாடி வந்து நின்னுடாத. என்ன இது இதெல்லாம்?